நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்களையும் மூடி நாம் தேவன் நோக்கி பார்க்கிறோம். நம்மோடு பேசும்படியாக இருதயத்தின் உங்களை கத்திருந்தால் அந்த நாளோடு பேசும்படியாக. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தில் வருகிற ராஜா, நீ நல்லவர் 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 நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise Jesus. நன்றி செலுத்துகிற எல்லா ஏழாவது மாதத்தில் நாம் விசேஷமாய் இரவு வேலையில தன்னுடைய மாதத்தில் வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் கத்த நிராபடி உள்ளத்தின் ஆழ்ந்த தேவனுக்கு பார்ப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise Jesus. Hallelujah. அறிவாதரன் Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறார். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் ஆவியானவர் தாமே அப்படியாய் கட்டப்பட்ட எல்லா சட்டங்களும் இந்த நாட்டு விதங்களிலே நாம் ஜெபிக்கும் போது நாம் கட்டளையின் வார்த்தை பேசுவது ஆவியானுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லா கட்டுகளும் உடைக்கிற தேவன் நமக்கில் உள்ளாவினால கட்டுடைய அபிஷேகத்தின் வல்லமை மகிமை வல்லமை விடுதலையாக்க முடியாது தேவன் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் அப்படி வார்த்தை கொண்டு பேசும். இந்த இரவு வேளையில 2026
14ஆம் தேதி ராத்திரி வேலை காலத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்துல, வாழ்க்கையில, சரீரத்துல எல்லாவற்றிலும் தத்திற்கு பயன்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த இரவுகளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. நாம் வார்த்தை அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி நாம் அதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கப்படும் கர்த்தர் மாற்றத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போவதான தலைப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசிகளுக்கு உலகத்தின் விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? விசுவாசிக்கு உலகத்திலிருந்து விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? என்னென்னத்துல இருந்து விடுதலை இதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் விடுதலை தேவை, என்னென்ன விடுதலை நாம் பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில விடுதலைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விடுதலை நாம் பெற்றிருக்க வேண்டும், என்ன விடுதலை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். முதலாவது இன்றைக்கு சற்று நம்மை நாம் இந்த ராத்திரி வேளையில தேவனோடு நம்மை நாம கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு முதலாவது நமக்கு விடுதலை எப்படி கிடைத்தது, நமக்கு எப்படி கிடைக்க பெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கிடைத்தது. அதுதான் சொல்ற இங்கே வேதம் சொல்வது, இந்த தேவனாகிய கர்த்தர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை உண்மையை அவர் செய்ததுனாலதான் எதிர்பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல உலகத்துல கவனிங்க, உலகத்தை வாழ்ந்து கொண்டு உலகத்தை நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்க நீங்க ஒரு 10,000 கடன் கொடுக்குறீங்க, அல்லது 10,000 8,000 வச்சீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒருவேளை தேவை இல்லாத போது நீங்க கேட்க மாட்டீங்க. தேவை இருக்கும் போது அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா கேட்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவை இருக்கிற தேவைக்காக உங்களுக்கு வைத்திருந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க, அல்லது வைத்திருந்த அந்த பணம் தேவைப்படும் போது அதற்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா, அந்த பணத்தை அவருக்கு கேட்கணும் தேவைப்படும் போது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த அந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்கிறார். கவனிங்க, இயேசு நமக்காக செய்ததை உங்ககிட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது இருக்குதான்னு எதிர்பார்க்கிறார். அப்போ இயேசு முதலாவது என்னத்தை நமக்காக செய்தார் சொல்லி வேதம் சொல்றது 1:4 கலாத்தியர் 1:4 என்ன சொல்றது? முதலாவது அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். முதலாவது அவர் செய்தது, நமக்காக இயேசு என்ன பண்ணாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் முக்கியமான காரியம். இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தேவன் நமக்கு முதலாவது ஒப்பு கொடுத்தபடினால அந்த ஒப்பு கொடுத்தலை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க நான் முன்மாதிரியா வைத்திருக்க, முன்மாதிரியா செய்திருக்கிற காரியம், இயேசு நமக்காக பாவம் செய்யவில்லை, அவர் பாவமா மாற்றப்பட்டார். யாரால? உங்களால, என்னால அவர் பாவமாய் மாற்றப்பட்டார். இந்த பாவமாய் மாற்றப்பட்டதுனால அவருடைய ரத்தம் நம்மை, பாவியாய் இருந்த நம்மை
நீதிமானாய் என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. அப்ப நீதிமானாய் மாற்றப்பட்டதுக்கு அதுதான் இப்போது இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, இப்போது இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால நமக்கு என்ன பண்ணப்பட்டது? மாற்றத்தை பெற்றிருக்கிறோம். அவரால் நம்ம மாற்றத்தை பெற்றிருக்கிறோம். அதே சொல்றாரு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அவர்கள் சிக்கிக்கொண்டப்பட்டால் அவருடைய பின்னிலைமை சொன்னாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, விடுதலையாக்கப்பட்டீங்க, வந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா மறுபடியும் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முதல்ல இருந்தது ரொம்ப மோசமா பண்ணும். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு? நாமளே நம்மள என்ன பண்றோம்? நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல சொல்லுவாங்க, தான் நட்டின குழியிலே தானே விழுவான். அந்த மாதிரி இப்ப நீ முன்னிலைமை பார்க்கல மோசமான நிலைமைக்கு போவதற்கு காரணம் வேதவசனம் கிடையாது, ஆண்டவர் கிடையாது. யாரு? நானே நான் நட்டின குழியில விழுந்துறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு இந்த வசனம் சொல்லிக்கிறது அதுக்கான வார்த்தை இங்க சொல்லப்படுது. பாருங்க, வாசிக்கிறத கர்த்தரும் அறிகிற அறிவினாலே உலகத்தில் என்ன பண்ணப்பட்டதுல அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதுல சிக்கிக்கொண்டு அதுக்குள்ளே புரண்டு அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவருடைய பின்னிலைமை அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோபுடைய முன்னிலைமை காற்று பின்னிலைமை கர்த்தர் மாற்றிட்டார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரமல்ல, வேதம் சொல்றது யோபு தன்னுடைய வாயினால கூட என்ன பண்ணலையா? பாவம் செய்யல. அந்த பாவம் செய்யாதபடினால கர்த்தர் மாற்றத்தை தந்தார். அங்க மாற்றம் நடந்தது. இழந்தவைகளை எல்லாவற்றையும் மறுபடியும் கர்த்தர் இரட்டத்துணையாய் தந்தார், திருப்பி தந்தார். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்ப்பான சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒருவேளை அறியாமல் இருந்தபோது செய்த காரியங்களை நாம் விட்டு திருப்பி நாம் சந்தித்து கேட்டு நாம் அறிந்து மறுபடியும் அந்த பழைய காரியத்தை நாம் செய்வோமானால் அந்த நிலைமை என்ன ஆயிடுமா? நீ ஃபர்ஸ்ட் இருந்த பாரு, இதை விட அதிகமான மோசமான நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னா இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கை பண்ணுகிறார். ஏன்னா வார்த்தை கடந்து வருது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறபடினால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறது வந்து அவர் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தார்? பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார். மன்னித்த தெய்வம், நம்மை விடுதலையாக்குற தெய்வம், நம்ம நீதிமானாய் மாற்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வர முடியாத சூழ்நிலை கர்த்தர் அவை எல்லாத்தையும் அவரே தடுத்துட்டார். அவர் நமக்கு வர வேண்டி இருந்தது எல்லாத்தையும் அவரே தடுத்துட்டார். சாபங்கள், தரித்திரம், வறுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவரே சுமந்து கொண்டார். அதனாலதான் அவன் இன்னைக்கு நாம சுகமா இருக்கிறோம். ஏன்னா நாம் சுமக்க தேவையில்லை இருந்ததுனால இயேசு நமக்காக சுமந்து தீர்த்துவிட்டார். அவர் சுமந்து தீர்த்த தேவனாகி கர்த்தர் வீட்டுக்கு உங்களோடு என்னோடு இருக்கிறதா. அடுத்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, 21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்த
அதை அறியாது இருப்பார்களால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்கிற கண்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நாம் அதை விட்டு விலகி நாம் வந்துவிட்டோம். அதனை விரும்பி அதுக்குள்ள போகாது. அதில் நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த கற்பனைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நிலைத்திருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அது என்னவா இருக்கிறது? மாற்றத்தை கொண்டு வருவதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சொல்றாரு யோவா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்க. யோவா எழுதின சுவிசேஷம், உலகம் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். என்னை பகைத்து அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க உலகத்துல இருந்தீங்க, நான் உலகத்துல வாழ்ந்தோம். ஆனா தேவன் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? உலகத்துல இருந்து வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார். உலகத்துல எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. அப்ப நான் உலகத்துல இருப்போமானா நம்முடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு முன்னாடி இருந்துச்சு அதோட ரொம்ப மோசமாயிடும். அப்ப நம்ம மாற்றத்துல வரணும்னு சொன்னா நாம் உலகத்தாரா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்தாரா இருந்தான்னா உலகம் உங்களை என்ன பண்ணும்? சின்ன உலகத்தை வேறுபடுத்தோம்னா அப்ப உலகம் நம்ம பகைக்கும். ஏன்னா இயேசுநாதர் பகைச்சது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஆனா உலகத்துல நன்மை செய்கிறவராய் வந்த இயேசுவை என்ன செய்து அவர் என்ன பண்ணாங்க? என்னென்னமோ செஞ்சாங்க. அடிச்சாங்க, துன்புறுத்துறாங்க, அவரு மந்திரவாதி என்னமோ சொன்னாங்க. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. ஆனா உலகம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் பேசுது. எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை அப்படி சொல்லப்படா. கிறிஸ்துவுக்கு இல்லாதபடி உலகத்தோடு இருப்போம்னா உலகம் நம்மை சிநேகித்தால் ஆனா நாம் என்ன உலகத்தை சிக்கிக் கொள்வோம். ஆனா உலகத்தில் வேறுபிரிக்கப்பட்டவர்களா இருப்போமானால் உலகம் நம்ம என்ன பண்ணோம்? பகைக்கும். நான் உலகத்தோடு சிக்கிக் கொண்டிருந்தோம்னா உலகம் நேசிக்கும். உலகத்தில் வேறுபிரிக்கப்பட்டிருந்தோம்னா உலகம் நம்ம என்ன பண்ணோம்? பகைக்கும். அப்ப இயேசுவை இந்த உலகத்துல பகைத்தது உங்களை என்னை பகைப்பதற்கு மிக எளிவாய் இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் உலகம் நம்மை பார்த்து என்ன பண்ணும்? பகைக்கும். ஏன் தெரியுமா? உலகத்துல நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒன்றிற்கு இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கிற இடத்துல என்ன பண்ண? வெளிச்சம் வச்சுன்னா இருள் தானா வெளியே போடும். அப்ப கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது இருள் நம்ம விட்டு வெளியே போயிடும். அந்த வெளியே போறதுக்கு நீங்க இடம் கொடுத்தாதான் வெளியே போகும். இல்ல இடம் கொடுக்காம நம்ம இருளை பூட்டி வச்சிருந்தா என்ன பண்ண முடியாது? இருதயத்துல வெளிச்சம் வரவே வராது. அப்ப இருதயத்துக்குள்ள வெளிச்சம் வரணும்னா இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் நமக்குள்ள வரணும். அப்படி நமக்குள் வந்தாதான் வெளிச்சம் நமக்குள்ள வரும். ஏன்னா இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா அது நல்லதா இருக்காது, அது மோசமா இருக்கும், அது கெடுதலியா இருக்கும். இயேசு நன்மை செய்கிறவராய் தெரிந்தார். அப்போ அது சொல்லப்படுகிறது. ஒன்று யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றது. ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? இந்த உலகம் முழுவதும் எங்க இருக்குதா? பொல்லாதுக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துல எதையுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்க எதை நினைச்சாலும் எதையுமே எதிர்பார்க்க முடியவே முடியாது. ஆனா உலகம் பொல்லாதுக்குள்ள இருக்கிறது. ஆனா பொல்லாதுக்குள்ள இருக்கிற உலகத்துல உங்களை எதை வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் பிரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். உலகத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் நாம் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னு சொன்னா இயேசு நல்லவராகவே வாழ்ந்தார். நீங்கள் நானும் நல்லவராக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். எதுக்கு எதிர்பார்க்கிறார்னா அவர் நமக்காக மரித்து நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடினால தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று நல்லவராய் எதிர்பார்க்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிற நம்மை நல்லவரா எதிர்பார்க்கிறார்.
அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் எதெல்லாம் நாம் என்ன காணப்படணும், விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்ப நம்ம பார்த்ததான காரியம் முன்னோட்டமான காரியம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். அதை தந்ததுக்கு காரணம் அவர் உலகத்தார் அல்ல, இயேசு பிரிக்கப்பட்டவர். நீங்களும் நானும் உலகத்தாரா இருக்க கூடாது. அப்படி இருந்தோம்னால் நாம் விடுதலையாக்க முடியாது. அப்போ உலகத்துக்கு வெறும் பிரித்தா மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். எதுல இருந்து விடுதலை கிடைக்கணும்? முதலாவது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்க விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் உலகத்தின் ஆவி நின்று விடுதலை. முதலாவது இங்க நாம் பார்க்கிறோம், உலகத்தின் ஆவி நின்று விடுதலை. 1 கொரிந்தியர் 12:15 வாசிங்க. சொல்றாங்க, முதலாவது விடுதலை 1 கொரிந்தியர் 12:15. சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ. தானானது நான் கண்ணால் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மூப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவைகள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவைகள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் கருமையாக உள்ளவைகளால் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கருவினமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கருத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிகார காணப்பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவைகள் ஒன்றை குறித்தும் ஒன்றில் கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கருத்து குறைவுள்ளதற்கு அதிக கருத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை சொல்கிறது, அந்த சரீரத்திற்குரிய எல்லா அவயங்களுக்கும் அதற்குரிய ஒரு கணக்கை வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சீங்களா? இந்த சரீரத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அதற்குரிய கணத்தை வச்சிருக்கிறார். கை அது வேலையை அது செய்யுது, கால் அது வேலை செய்யுது, கண் அது வேலை செய்யுது, தலை அதனுடைய வேலை செய்யுது. ஒவ்வொன்றும் அதற்குரிய கணத்தை கத்த வைத்து எந்த சரீரத்தில் இருக்கிற எந்த அவயங்களும் தேவையில்லாதது இல்லவே இல்லை. அது எல்லாமும் முக்கியம்தான். எதுவும் ஒன்று இல்லைன்னு சொன்னா அந்த சரீரம் விளைவினதா இருக்கும். கால் இல்லைன்னா விளைவினோம், கை இல்லைன்னா விளைவினோம். ஒருவேளை சரீரத்தை கழுத்தே இல்லாம இருந்தா அது முன்னோம். அப்போ இந்த சரீரத்துல அவயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணத்தை வைத்திருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் கனமாய் வைத்திருக்கிற இந்த உலகத்துல நாம் கனவீனராய் இல்லாதபடி இந்த உலகத்துக்கு நம்மை முடியாக வைத்திருக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை இந்த உலகத்துல மேன்மையாய் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையாய் வைத்திருக்கிறதுக்கு நாம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் உங்களை என்னை இந்த உலகத்துல கனமாக வைத்திருக்கிறார், உலகத்தை மேன்மையா வைத்திருக்கிறார். உலகத்துல நம்மை அவர் மிகவும் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். எத்தனையோ பேரை காட்டில நீங்களும் நாம நல்லா இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வைத்திருக்க ஒவ்வொரு அவைகளும் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த அவைகள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செயல்படுவதற்குரிய காரியத்தை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று இன்றைக்கு இங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 14:17 சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 14:17 உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவர் உங்களுடைய வாசம் பண்ணி இருப்பதால் இதுதான்
முக்கியமான காரியம் இல்லை, கவனிங்க. இயேசு நம்மை அவர் உண்டாக்கினார், அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்காக எல்லாம் செய்தார். இப்ப அவர் எதிர்பார்க்கிறது உண்டு, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவைகள் அத்தனைக்கும் கனத்தை வைத்திருக்கிறார். இந்த சரீர அத்தனை அவைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு இல்ல, ஆண்டவர் படைத்துதான் வைத்திருக்கிறார். அதை நாம் கனப்படுத்துவது நீ தெரியாம. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கிறதும் ஸ்டைலா நடப்பாங்க, பேசுறதும் ஸ்டைலா பேசுவாங்க, பார்க்கறதும் ஸ்டைலா பார்ப்பாங்க, எல்லாம் ஒரு பார்க்கணும். ஆண்டவர் நல்லா அழகா பச்சு நல்லா வச்சிருக்கிறார். ஆனா இந்த அழகான சரீரத்தை இவங்களே அலங்கோலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலிட்டு ஆண்டவர் பண்ணிட்டாரு, ஆண்டவர் பண்ணிட்டாரு. நல்லா வச்சிருக்கிற உடம்பை, நல்லா வச்சிருக்கிற கண்ணை, நல்லா வச்சிருக்கிற ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நல்லா அழகா வச்சிருக்கிறாரு. 2 கண்ணு, 2 மூக்கு, வாயெல்லாம் வச்சிருக்கிறார். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லிப்டிக் போட்டு என்னடா கலர் கலரா போட்டு போறாங்க பாருங்க. இது இப்படி போட்டாங்கிறது ஏற்கனவே நல்ல கலர்லாம் வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் வச்சு நல்லா அழகா கலர் கலரா வச்சு படைச்சிருப்பாரு. அவரு அழகா படைச்சிட்டாருல, அப்ப ஏற்கனவே அழகா அது வேணும் தேவை அழகா வச்சிருப்பாரு இல்ல. அது அழகா போட்டு இந்த கை ஒரு பக்கம் காணாம போகுது, இந்த பக்கம் ஒரு கை காணாம போகுது, கால் ஒரு பக்கம் காணாம போகுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் உலகம் என்ன பண்ணுது, தங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. அந்த உலகத்துல இவங்க சிக்கிக் கொள்றதுனால உலகம் அவர் என்ன செய்யல, விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா. இங்க சொல்றாரு, இங்க இந்த வசனம் சொல்றது, வாசித்து பாருங்க முன்னாடி. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் இருக்கிறது. உலகத்துல இந்த சத்திய ஆவியானவர் தெரியல, அறியல, அது புரிந்து கொள்ள. அது என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, அது அறியாததுனால என்ன செய்யப்படுகிறது, அவரை என்ன பண்ணுவது, எடுத்துக்க முடியல. ஏன்னா சத்திய ஆவியானவரை அவர்கள் அறியாததுனால அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அவருக்குள்ள அவர் உள்ள வர வைக்க இஷ்டம் இல்லை. அதனால அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் இதான் உலகத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம். உலக மனுஷனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஏன்னா இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், உயிர்த்து எழுந்திருக்கிறார், என்னோடு வாசமா இருக்கிறார். அவ எனக்குள் வாசமா இருக்கிறபடினால அந்த சத்திய ஆவியானவரை யார் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க அந்த சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் இல்லாதவன் சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயத்துக்குள்ளாக பொல்லாங்க இருக்குது, அவருடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருள் இருக்கிறது. அந்த இருள் வெளிச்சத்தை என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியல. இருளுக்கு உள்ள இருப்பதற்குரிய அந்த அதிகாரம் அவனுக்குள்ள இருக்குது. என்ன அதிகாரம்? இருளை சுமந்து கொள்ளுகிற அதிகாரம் அவனுக்கு இருக்குது. பிசாசு குடிக்கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு என்ன செய்கிறான், இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த இருளை வெளிப்போக்குவதற்கு அந்த இருளை வெளியே விட மாட்டுகிற அந்த விசுவாசு. அந்த இருள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், வாழ்க்கையில நெருடு, வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. ஏன் தெரியுமா? இருள் இருக்கிற இடத்துல எல்லாமே நடக்குது. திடீர்னு இருள் நல்லா இருட்டில் நடந்து போய் பாருங்க, திடீர்னு காலில் தடுக்கி கீழே வந்துருவாங்க. திடீர்னு போகும்போது என்னாச்சு, தலையில இடிச்சுக்குவாங்க. இருள் இருந்துச்சுன்னா திடீர்னு வீட்டுல வந்து நீங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எழுந்து வரும்போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். எங்க போறோம் எங்க வரோன்னே தெரியாது. திடீர்னு போய் இடிச்சுக்குவோம். நம்ம வீடுதான், நம்ம தான் இருந்தோம். ஆனா அதே இடத்துல நமக்கு அந்த கரண்ட் பண்ணவே நம்ம திணற ஆளுநர் வீட்டுல எதுவுமே தெரியாம போயிடுவோம். அப்ப இருள் இருக்கிறதுனால அப்படியே வாழ்க்கை என்ன செய்யுது, எதை செய்யறோம் எதை செய்யணும் தெரியவே மாட்டேங்குது. அப்ப சத்திய ஆவியான நமக்குள்ள இருந்தாலும் நாம் அறிந்து இருக்கிறோம்னால நமக்கு என்ன நடக்கும், எந்த பொருள் எது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப அந்த வெளிச்சமா இருக்கிற தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறோம்னால அந்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், வெளிச்சத்தின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் நமக்குள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றிடுவார். இல்லையா? முதலாவது இந்த உலகத்தில் நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவது, ஆவியில் நின்று
அசுத்த ஆவியிலிருந்து, இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்தின் ஆவிகளிலிருந்து, இந்த இருளிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ண போற? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது நம்மை. இரண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? உலக ஞானத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். நமக்கு முதலாவது இந்த வேதம் சொல்கிறது ஆவியாலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது உலக ஞானத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். எனக்கு தெரியப்படுத்தா சிஸ்டர், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது சிஸ்டர். தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி ஞானியா பேசுவாங்க, தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. வேதம் சொல்லு 1 Corinthians 1:12 வாசித்து பாருங்க. 1 Corinthians 1:18. 1 Corinthians 1:18 வாசிங்க. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்ன இருக்கிறதுங்க? தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப வசனம் சொல்றது முதலாவது ஆவியில இருந்து நான் விடுதலை. எந்த ஆவியில? அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா இருந்தா சத்திய ஆவி நமக்குள்ள இருக்கும். நாம சத்திய ஆவியை அறியாத இருந்தோம்னா, சத்திய ஆவியாக இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? சீர்கெட்டதாய் காணப்படும். சத்திய ஆவி இருக்கிற ஒரு குடும்பத்துல அவர் சொல்லுகிறார். முதலாவது என்ன வாசிக்க முடியுமா? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்ன இருக்கிற? தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப முதலாவது தேவ ஆவியானவர் இருக்கணும்னு சொன்னா, நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா நீ விடுதலை கிடைக்காது. முதலாவது சத்தியத்தை அறிய, சத்தியங்களை விடுதலை ஆக்கலாம். அப்ப ஆவியாக எனக்குள் இருக்கிறார் தெரிஞ்சாதான் நம்ம விடுதலை ஆக்க முடியும். ஆவியாக இருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் தேடி இருக்கிறாங்க. 1 Corinthians 3:16-17 சொல்லி நீங்களே தேவனுடைய ஆவியா, தேவனுடைய ஆவிக்குள் வாசமாகி அறியாது இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறதை அறியாது இருக்கிறதுனால நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், விடுதலை ஆகாமல் இருக்கிறோம், நாம் மனம் திரும்பாத இருக்கிறோம். மனம் திரும்பின மாதிரி ஆனா மனம் திரும்பல, விடுதலையான மாதிரி விடுதலை ஆகல, சுகமான மாதிரி சுகமாகல. ஏன்னா சத்திய ஆவியானவர் இல்லாததுனால அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எனக்கு மாற்றத்தை தர விரும்புகிறாரு. இந்த உபதேசத்தை, சிலுவை பற்றின உபதேசத்தை அந்த கேட்டதை மாத்திரமல்ல, அதை நான் பின்தொடராதபடினால, அந்த வசனத்தை நாம் கைப்பிடித்து நடக்காதபடினால எங்க வாழ்க்கையில மாற்றம் வரல. அல்லேலூயா. என் குடும்பத்துல மாற்றம் வரல. அப்ப நாம் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றின உபதேசம் அது பைத்தியமா இருக்குது. அதை கேட்கிற, அதுக்கு தகுதியாயிருக்கிற, அதுக்கு பாத்திரவானாயிருக்கிற எனக்கோ அது என்ன இருக்கிறது? தேவ பலனா இருக்கிறது. யாருக்கு தேவ பலனா இருக்கிறது? எனக்கு தேவ பலனா இருக்கிறது. அந்த சத்திய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால அந்த சத்திய ஆவியானவர் என்னை நடத்துகிறார். சத்தியத்துக்குள்ள நான் என்ன பண்ணுகிறேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அது எனக்கு என்னவா இருக்கிறது? தேவ பலனா இருக்கிறது. பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அப்ப தேவ பலனா இருக்கிற அந்த சத்திய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால ஆவியானவர் பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அப்ப தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கு. அது என்னவா இருக்கு? தேவ பலனாய் இருக்கிறது. அடுத்து வேதம் சொல்லி பாருங்க. அப்ப தேவ பலனாய் இருக்கிறதுக்கு காரணம் அடுத்து பார்த்து சொல்றாரு. 1 Corinthians 3:19 1 Corinthians 3:19 உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. இதான் சொல்றாரு. உலகத்தின் ஞானம், உலகத்துல எல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும். முதலாவது நாம் என்ன பண்ணணும்? சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறது. இரண்டாவது நாம் என்ன பண்ணணும்? உலக ஞானத்துல நிரம்பினவர்களாய் காணப்படக்கூடாது. தேவ ஞானத்துல நாம் நிரம்பினவர்களாய் இருக்கிறவர்களாய் காணப்படணும். உலக நாம பைத்தியமா இருக்கோம்.
இல்ல உலக ஞானம் பைத்தியம். இன்னைக்கு கொஞ்சம் சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா, அதிகமா படிச்சுட்டாரு இவரு, பைத்தியமா அலைகிறாரு. அதிகமா படிச்சு ரொம்ப உலக ஞானத்தை படிச்சாரு, பைத்தியம் ஆயிட்டாரு. ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தையை படித்தோம்னா நம்மளை ஞானியாய் மாற்றும். அல்லேலூயா. ஞானியாய் மாற்றி ஞானியாய் வைத்திருக்கோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்து முதலாவது நாம் பார்த்தோம், சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதா காணப்படணும். இரண்டாவது ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவராய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிறது, இங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். சொல்றாரு பார்த்தீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா சொல்றாரு, அதை சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு மிக அருமையான வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அது யாரு கவலைப்படுவாங்கன்னா உலக மனுஷன் கவலைப்படுவான். அல்லேலூயா. உலக மனுஷன் என்ன பண்ணுவான், கவலைப்படுவான். கவலைப்படுவதனால் அதுல இருந்து பாருங்க சாசிங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் வேண்டியது என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் கூடப்படுத்தப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், கவலைப்படும். சொல்ற பார்த்தீங்கன்னா, நாளை குறிச்சு கவலைப்படாத. அது என்ன பண்ணும், அன்னைக்கு வரும், அன்னைக்கு நடக்கும். நாளை குறிச்சு கவலைப்பட அவசியமே இல்லை. ஏன்னா அதான் சொல்றாரு, நாம் கவலைப்படும்போது அது 34 சொல்றாரு, என்ன சொல்றாரு, சாரி, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு ஓடும். இதெல்லாம் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அன்னைக்கு பாடுங்க, அது போதும். அன்னைக்கு தேவை, அன்னைக்கு காரியத்தை கத்த தர வல்லவராக இருக்கு. அப்புறம் நாம் என்ன பண்ணவங்களா காணணும், கவலைப்படாதவங்க. எதை குறிச்சு கவலைப்படுறதுனால நமக்கு என்ன தெரியுமா, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிறைய. இப்ப நான் கவலைப்பட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா, எதையுமே சாதிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் ஜெபித்து ஆவியில நிறைவு தேவ சமுதிர காத்திருப்போம்னா விடுதலை நமக்கு தானாக கிடைக்கும். தேவன் நமக்கு விடுதலை தரவல்ல. இரண்டாவது, மூன்றாவது, முதலாவது நாம் இனத்தை பெற்ற ஆவியை பெற்றவர்களா தேவ ஆவியானவர்கள் இருக்கிறவர்களாய் காணப்படும். இரண்டாவது ஞானத்தை தேவ ஞானத்துக்குள்ளாக இருக்கிறவர்களாய் காணப்படும். மூன்றாவது கவலைப்படாத இருக்கிறவர்களாய் காணப்படும். நான்காவதாய் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:31. உலகத்தில் அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்கிறவர்கள் போல இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் நடந்து போகிறீங்க. மிக அருமையான வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்துல மிக வார்த்தை சொல்லுது பாருங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறது போல இந்த உலகத்தின் வேஷங்கள் என்ன செய்யப்படுகிறது, நடந்து கொள்கிறது. உலகத்தின் வேஷம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது வேஷம், முதலாவது இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமைக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது ஞானம் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு அனுபவிக்க வேண்டும். மூன்றாவது கவலைப்படாத இருக்க வேண்டும். நான்காவது உலக வேஷம். உலகத்துல வேஷம், உலக வேஷமா தெரிகிறான் மனுஷன். உலகத்துல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். நாம் வேஷம் பண்ண அவசியம் இல்லை.
அதுதான் சொல்றாரு. அது ரோமர் 12:2 பாருங்க சொல்றாரு பாருங்க. 12:2 ரோமர் 12:2 சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக்கப்படணும். அப்போ கவலை வேஷம் தெரியாதபடி நாம் என்ன பண்ணணும்? மறுரூபமாக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியுடையவர்கள், தேவ ஞானத்தில் நிரம்பியிருக்கிறவர்கள், கவலைப்படாது இருக்கிறவர்கள், நாம் வேஷம் தெரியாதபடி மறுரூபமாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மாற்றப்பட்டது. இம்மைக்குரிய வாழ்க்கையில இம்மைக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, பரலோகத்துக்குரியவர்களாக தேவன் வைத்திருக்கிறாரு. அதுக்காக தான் வைத்திருக்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மைக்ல வாசிங்க, மைக்ல. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. என்னவெனில் கடைசி நாட்களில் இங்கே வேதம் சொல்லுது, நாம் எப்படிப்பட்டவர்களா தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நாம் மைக்க வாசிங்க, நல்ல வாசிங்கிறது. சரி, கர்த்தர் நல்ல 20 வருஷத்துல வாசிக்கலாம். லூக்கா 16-19 வாசிங்க. லூக்காவின் புத்தகம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் பிளேரம் பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துதிக்கைகளாலே தன் பசியை மாற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய பணியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அனுப்பப்படப்பட்டான். பாதாளத்திலே அவன் பேரை படிக்கிற போது தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மனைவிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவர், தகப்பனாகிய ஆபிரகாமே, தீர்க்கதரிசி லாசரு தண்ணீரில் குளித்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனை பண்ணுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவன் தீர்க்கப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும்பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்குரிய காரியங்களை நாம் சிக்கிக் கொண்டு இருப்போமானால் ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே இருப்போம் என்பது தெரியும். இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு அது நமக்கு தெரியும், ரொம்ப தெரியுற மாதிரி தெரியும். ஆனா இன்னைக்கு வேஷம் கொடுக்கிற மனுஷனாய் வாழக்கூடாது. நாம் தேவனுடைய சுத்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். ஒரு வேஷதாரி ஒரு நாள் அந்த வேஷம் கலையும் போது அந்த வேஷத்தினால வாழ்க்கை அழிவுக்கு போகும். நாம் வேஷம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் தேவனுடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போமானால் தேவன் ஒருவேளை ஒரு நாள் வருவார் என்று சொன்னால் நாம் அவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய இந்த நாளில நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாமே ஒரு விசை
ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் ஞானத்தினால் தேவ ஆவியாருடைய நடத்தல்களை காணப்பட வேண்டும். இரண்டாவது நாள் உலக ஞானத்துல அல்ல தேவ ஞானத்துல வளர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. மூன்றாவது கல்விகளை விட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காணப்படுகிறது. நான்காவதாய் சொல்கிறது உலக வேஷம் ஒரு நாள் கலைக்கிறோம். அந்த உலக வேஷம் கலையும் போது பரலோகத்துக்கு போக முடியாது. இப்பவே நாம் ஆயத்தமா இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு நாள் லாசர் ஐஸ்வர்யா மாறி வேஷம் கலையும் போது உலகம் முடியும் போது வாழ்க்கை முடியும் போது அப்ப கிடைக்காது. இப்பவே நாம் நம்ம என்ன பண்ணோம், மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் ஐந்தாவதாக பார்க்கிறோம். நாம் வேதம் சொல்கிறது இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற இந்த கர்ப்பான சகோதரனே சகோதரிய வேதம் சொல்ல வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீசஸ் பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிதாக்களே, ஆதிமுதலாய் இருக்கிறவர்களை நீங்கள் அறியாதிருக்கிறதால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, பொல்லாங்கரை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறியாதிருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். இங்க வேதம் சொல்கிறது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மிக தெளிவாய் சொல்லப்படுவதான வார்த்தை நம்மை நாம் காணப்படுகிறது. 1 யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் இல்லை, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்ல, உண்டானவைகள் உலகமோ நிச்சயம் தேவனுடைய சித்தத்தின் முடிகிற செய்கிற நிலைத்திருப்பார். வேதம் சொல்கிறது மிக அருமையான வார்த்தை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் நாம் செய்வோமானால் தேவன் நம்மை நிலை செய்வார். வெறுமையில எடுத்துக்கொள்ளப்படும் காணப்படுவோம். நாம் அவர்களோடு கூட இருக்க நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த பார்க்க 1 யோவான் அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரே உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது இன்றைக்கு நாம் தேவனுடைய உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். அடுத்து இங்க பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 11:38 வாசிக்கிறோம். 11:38 எபிரேயர் 11:38. உலகமோ அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரத்திலே மலைகளிலோ குகைகளிலோ பூமியின் வெடிப்புகளிலோ சிதறுண்டு அடைந்தார்கள். இந்த வசனம் சொல்லுது ஆஸ்வாதத்தை உலகமோ அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகமோ அவர்களுக்கு என்ன இல்லை, பாத்திரமா இல்லை. உலகம் அவர் சொந்தமா இல்லை. அவருக்கு சொந்தமா இல்லாததுனால இன்னைக்கு அநேகருக்கு உலகம் சம்பந்தமா இருக்கிறது, உலகம் அவர் சொந்தமா இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கண்ணீர்கள், நிந்தைகள். நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நமக்கு சொந்தம், உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா
அவர் நம்மை மீட்டிருக்கிறார், நாம் அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போமானால் உலகம் நமக்கு சொந்தமாய் இருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வோமானால் உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்தம் இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சொந்தம். அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாய் இருக்கும்போது வார்த்தை சொல்றது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து தீர்மானம் பண்ணுவான் பேசுகிற வேதம் சொல்லுது. நான் பார்க்கிறதான வார்த்தை இன்னைக்கு யாக்கோபு 3:6 பாருங்க, சொன்னார் பாருங்க. யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய அவயங்களை நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நாவு தேவைதான். ஆனா இந்த நாள் என்ன செய்கிறது, நம்முடைய முழு குடும்பத்தை முழு வாழ்க்கை தான் வந்து நாளாகிவிடுது. அவ்வளவுதான் முடிச்சிருக்கு. ஆனா நாவை காக்கிறவன் நம்முடைய வாழ்க்கை காத்துக் கொள்வான், குடும்பத்தை காத்துக் கொள்வான், வாழ்க்கை காத்துக் கொள்வான். நாவு இந்த உலகத்தை மாத்திரமல்ல எல்லாவற்றையும் அது அழிக்கிறதாய் காணப்படுது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற கண்பான சோதனைய சகோதரிய, நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல், நாம் பேசுகிற வார்த்தை நாம் தடையில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். தடை இருந்துச்சுன்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற செயல்பாடுகள் எல்லாமே அது சரியா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை இல்லைன்னு சொன்னால் அந்த வார்த்தை என்னவாகும், வாழ்க்கையில நெருப்பை போல கொளுத்தி விட்டுரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம சிந்திச்சு நாம் செயல்படும் போது நாம் தேவ ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். நாம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கவலைப்படுவது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. வேஷதாரியா இல்லாதபடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை நாம் எப்பொழுதுகளாய் காணப்படுவோம். நாம் விசேஷமா சிநேகித்தை எப்படிப்பட்ட சிநேகிதராய் காணப்படும், கர்த்தருடைய வார்த்தை நாம் சிநேகிதராய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவ சமூக கரையில்லாதவர்களாய் இருந்த தேவன் எதிர்பார்க்கிறார். கரை முதலாளர்களை விட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதை இன்றைக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு விஷயம் நாம் மாற்றப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற இன்றைக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து அவருடைய சமூகத்துல